அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க பாட்டு அவ்வளவுதான். நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ஓ 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவல, எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது. ஜோடி மஞ்ச கோருவி நாடுன்னு பாடுறோம். மியூசிக் பண்றவங்க உன் பாட்டு கிட்டாவலையா? எங்க பாட்டு போடுறோம், ஆளுங்க கையில உச்சி அடிக்கலாம், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும். கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங், அதுக்கு பாட்டு அவரு ஒருத்தர், அவருக்கு 2 பேரும் கிரியேட் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலா இருக்கு, பத்திரகாளியெல்லாம் அவ்வளவு சேலா இருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போ ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயா பாட சொன்னார். பாலு திட்டுறேன், அதுக்கு நான் சத்தம் போடாது, உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதெல்லாம் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்டா தேவையில்லை, அதை எடுத்து யூஸ் பண்ண. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ஓ 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவல, எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது. ஜோடி மஞ்ச கோருவி நாடுன்னு பாட்டுதான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் பண்றவங்க உன் பாட்டு கிட்டாவலையா? எங்க பாட்டு போட்டவன ஆளுங்க கையில உச்சி அடிக்கலாம், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல? எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல, எங்கள்கிட்ட பெர்மிஷன். அவங்க பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு. போய் கேட்காம போடுறதுன்னா அவருக்கு கோவம் இருக்கு. எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுற காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு. பல பேர் நினைக்கிறீங்க, ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயாகும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்ப இவருக்கு கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவருக்கு எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீட்ஸ் விடுது, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலும், இது நம்ம கதையில கூடுறாவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு. எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதுல பங்கு இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்க, எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மளோட பெர்மிஷன் கேட்காம போட்டுதானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க பாட்டு அவ்வளவுதான். ஒன் மியூசிக் போட முடியல, எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கும். அது கேட்டுதான் என்ன சந்தோஷமா கொடுத்துரும். கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின், என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீங்க என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்றது தான் அந்த விஷயமே தான். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறது தான் புரிஞ்சுக்கு. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு, செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட், அது யாருக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்க உழைச்சு முங்குவாங்க, நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல, ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு கற்றுப்போம். எதுக்கு இது அடுத்த பிசினஸ்? நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி. அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க.